சுட சுட பணியாரம் சுட்டுக்கிட்டே வயிறு குலுங்கி குலுங்கி சிரிக்கிற மாதிரி ஒரு கதை கேட்குறீங்களா? என்னுடைய 5 வயசுலேருந்து 23 வயசு வரைக்கும் நான் ஹாஸ்டல்லே தான் படித்தேன். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிச்சனில் எனக்கு எதுவுமே தெரியாது. எங்கள் வீட்டில் அம்மா பணியாரமும் செஞ்சதில்லை, இந்த பணியாரம் சட்டியும் நான் பார்த்ததில்லை. கல்யாணமாகி தாலி பிரித்து கோக்குற வரைக்கும் மாமியார் வீட்டில் 1 மாதம் ஸ்டே பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ சின்ன சின்ன ஹெல்ப்பு மாமியாருக்கு நான் கிச்சனில் செய்வேன். காய் வெட்டி கொடுக்குறது, பாத்திரம் கழுவுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலை தான் செய்வேன். அப்போ போகும்போது வரும்போதெல்லாம் இந்த பணியார சட்டியை எடுத்து எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். அதை தூக்கி பார்க்குறது, என்னவா இருக்கும்னு யோசிக்கிறது. அப்போ ஒரு நாள் எங்கள் ஹஸ்பண்ட் நோட்டீஸ் பண்ணி, என்ன நீ ஊற்று ஊற்று பார்த்துட்டே இருக்கிற, என்ன வெறிச்சு பார்க்குற அப்படின்னு கேட்கவும், முட்டையை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எதுக்கு இவ்வளோ அடிகனமான சட்டி வாங்கியிருக்கீங்க, அதுவும் 6 முட்டை வைக்கிற அளவுக்கு தான் அந்த ஹோல் இருக்குது அப்படின்னவும் எங்கள் ஹஸ்பண்டுக்கு தூக்கி வாரி போட்டுருச்சு. உடனே எங்கள் மாமியார் சொன்னாங்க, இது பணியாரம் செய்கிற சட்டிமா அப்படின்னு. பணியாரமா அப்படின்னா என்னன்னு கேட்டேன். என்னடா சேகருக்கு வந்த சோதனைன்ற மாதிரி 2 பேருமே வாயடிச்சு நின்றுட்டாங்க. அப்போ எங்கள் மாமியார் சொல்லி கொடுத்த ரெசிபி தாங்க. அப்போ டக்குன்னு பிடிச்சி இப்போ சட்டுன்னு செய்கிறேன்.